Hi guys, welcome to Uplift Education Sri Lanka. Robotics தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்றால் கார் ஒன்று மூவ் பண்ணுறது. நாங்கள் இன்றைக்கி அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் இந்த ஐசி எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். L293Dன்ற இந்த ஐசி இது எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மோட்டர் ஷீல்டு இருக்குது L293D, அதை யூஸ் பண்ண ஒரு மோட்டர் ஷீல்டு இருக்குது, இதையும் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மோட்டர் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணலாம். நாங்கள் இந்த மோட்டர் கண்ட்ரோலர் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த மெத்தட் சம்மந்தமாக எங்களுக்கு பார்க்கலும். இந்த மோட்டர் டிரைவ் L298 மோட்டர் டிரைவ், இந்த மோட்டர் டிரைவை தான் நாங்கள் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி ஒரு காரை மூவ் பண்ணுறது எப்படின்ற சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இந்த மோட்டர் டிரைவ் எடுத்தால் இந்த மோட்டர் டிரைவ்ன்ற அந்த சிப் L298 என்ற அந்த சிப், அதே மாதிரி இங்கே வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டும் இந்த இடத்துல எங்களுக்கு மோட்டார்ஸை கனெக்ட் பண்ண இயலும். இந்த இடத்துல ஒரு மோட்டரையும் இந்த இடத்துல அடுத்த மோட்டரை கனெக்ட் பண்ண இயலும். அதே மாதிரி இந்த ரெண்டும் இந்த மோட்டர் டிரைவுக்குரிய பவர் சப்ளை, இது ப்ளஸ், இது கிரவுண்ட், இது விசிசி, இது கிரவுண்ட். விசிசி எங்களுக்கு 35 வோல்ட் வரை, 5 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரை யூஸ் பண்ணலாம். 12 வோல்ட்டு மேலே யூஸ் பண்ணுற நேரம் இந்த இடத்துல இருக்கிற ஜம்பரை கட்டாயம் ரிமூவ் பண்ண வேணும். என்னென்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் 5 வோல்ட் இருக்கிறதுனால கட்டாயம் 12 வோல்ட்டு மேலே யூஸ் பண்ணுற நேரம் இந்த ஜம்பர்ஸ் கட்டாயம் ரிமூவ் பண்ண வேணும். அதே மாதிரி இந்த இடத்துல எங்களுக்கு 5 வோல்ட்ஸ் அவுட்புட் ஒன்று எடுக்கலாம். எங்களுக்கு தேவையான ஆர்டினோக்கு பவர் பண்ணுறா அதுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த பின்ஸ் மூலம் தான் நாங்கள் இந்த கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதில் இந்த 3 பின்ஸும் இந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும், இந்த பக்கத்தில் இருக்கிற 3 பின்ஸும் இந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த பின், முதலாவது இருக்கிற இந்த பின் இந்த மோட்டரோட இனேபிள் பின். அதே போல் இந்த பின் மூலம் எங்களுக்கு இந்த மோட்டரோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணலாம். எங்களுக்கு ஸ்பீடு நாங்கள் கோடில் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லைன்றால் இந்த 2 பின் இருக்குது, இந்த 2 பின்னுக்கும் ஒரு ஜம்பர் ஒன்று கனெக்ட் பண்ணால் அது எங்களுக்கு ஆட்டோவாக எனேபிள் ஆகிடும். எங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லைன்றால் எங்களுக்கு அப்படி யூஸ் பண்ணலாம். அதே போல் இங்கே கோர்னரில் இருக்கிறவங்க இந்த மோட்டரோட எனேபிள் பின், இதிலே எங்களுக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லைன்றால் ஜம்பர்ஸ் கனெக்ட் பண்ணி விடலாம். அதே போல் இந்த 2வது இருக்கிற பின், இந்த பின் இந்த மோட்டரை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே போல் இந்த பின் இந்த மோட்டரை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த பின் இந்த மோட்டரோட கிளாக் வைஸ், அடுத்த பின் ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி யூஸ் ஆகும். ஓகே, நாங்கள் இதை எப்படி
அடுத்த 2 பின்னையும் 9 அதோட 8 ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் வந்து இந்த மோட்டார் டிரைவருக்கு ஒரு பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆர்டினோவை வந்து நாங்கள் எங்களோட லெஃப்ட்லேருந்து தான் பவர் பண்ண போகிறோம். ஸோ 2 பவர் சோர்ஸ் யூஸ் ஆகிறதுனால ஒரு காமன் கிரவுண்ட் தேவைப்படுது. அதனால் நாங்கள் ஆர்டினோவிலிருந்து ஒரு கிரவுண்ட் எடுத்து எங்களோட மோட்டார் டிரைவர் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, நான் கனெக்ட் பண்ணிட்டோம் ஆர்டினோ. நாங்கள் வந்து கோட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். முதலாவது நாங்கள் எங்களோட லெஃப்ட் சைடில் இருந்த மோட்டரை வந்து மோட்டர் 1 யூஸ் பண்ணுவோம். ரைட் சைடில் இருந்த மோட்டரை வந்து மோட்டர் 2 யூஸ் பண்ணுவோம். நாங்கள் பின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் டிஃபைன் பண்ணிக்கொள்வது. நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்வோம், எங்களுக்கு பின்னுக்கு லேஸாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் டிஃபைன் பண்ண போகிறோம் மோட்டர் 1 அதோட எனேபிள் பின்னை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, எனேபிள் மோட்டர் M1 என்று நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். மோட்டர் 1 அது நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து ஆர்டினோட நம்பர் 5 பின். அதே போல் டிஃபைன் பண்ண போகிறேன். நான் வந்து கிளாக் வைஸை வந்து ஃபார்வர்டும் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸை வந்து பேக்வேர்டுன்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் மோட்டர் 1 ஃபார்வர்ட், மோட்டர் 1 அது வந்து நம்பர் 6. அதே போல் பேக்வேர்ட் மோட்டர் 1 அது வந்து நம்பர் 7. இதே போல் மோட்டர் 2க்கும் நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்வோம். அதே போல் டிஃபைன் பண்ண போகிறோம் ஃபார்வர்ட் மோட்டர் 2 அதை வந்து நாங்கள் 9 கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே போல் பேக்வேர்ட் மோட்டர் 2 அதை வந்து நாங்கள் நம்பர் 8 கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நாங்கள் டிஃபைன் பண்ணிட்டோம். செட்டப்பில் வந்து செட்டப் பண்ணிக்கொள்வோம். பின் மோடு செட் பண்ண வேணும். ஸோ பின் மோட் எனேபிள் மோட்டர் 1 நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து அவுட்புட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து மோட்டர் என்ன ஸ்பீடில் சுற்ற வேணும், அதே போல் மோட்டரை எனேபிள் பண்ண வேணும்.
ஸோ அதுக்கு நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் டிஜிட்டல் ரைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல வந்து அனலாக் ரைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்னென்றால் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றால், நாங்கள் டிஜிட்டல் ரைட்டில் டிரெக்டாக ஹை கொடுத்தோம்னால் 5 வோல்ட் வந்து அந்த பின்னிலிருந்து ஆக்டிவ் ஆகும். நாங்கள் வந்து அனலாக் யூஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கு அந்த வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். டிஜிட்டலில் வந்து ஒன்று 0 இல்லாட்டி 5 வோல்ட்ஸ் தான் கொடுக்கலாம். எங்களுக்கு இன்பிட்வீன் கொடுக்குறது டிஜிட்டல் ரைட்டில் கஷ்டம். பட் அனலாக் ரைட் யூஸ் பண்ணோம்னா எங்களுக்கு அந்த இடையில் உள்ள வோல்டேஜையும் யூஸ் பண்ணிக்கொள்ள இல்லை. ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்து அனலாக் ரைட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் இனேபிள் பண்ண வேண்டியது மோட்டர் 1 இந்த இடத்துல வந்து நாங்கள் எந்த ஸ்பீடில் எத்தனை வோல்டேஜ் போக வேணுன்றதை டிஃபைன் பண்ண வேணும். நாங்கள் அனலாக் ரைட் யூஸ் பண்ணுறது எங்களுக்கு 0லேருந்து 255 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 255 வந்து 5 வோல்ட் ஆகிக்கும், 0 வோல்ட் ஆகிக்கும். இடையில் வர வோல்டேஜ் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி கொடுக்கலாம். நாங்கள் இந்த இடத்துல 255 யூஸ் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் இந்த கோடை அப்லோட் பண்ணி மோட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணுவோம். கோட் அப்லோட் ஆகிட்டு இந்த பக்கத்தையும் சுற்றுறத ரொட்டேஷன் டிரெக்ஷனை மாற்ற வேணும்னா நாங்கள் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அண்ட் ஹை லோ ரெண்டையும் திருப்பி மாற்றுவோம். ஓகே, அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டிரெக்ஷன் மாறுறத பார்க்க இதே மாதிரி எங்களுக்கு இந்த ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் இப்போ வந்து 255க்கு கொடுத்துக்கிறேன். 255 வந்து 5 வோல்ட்டையும் கொடுக்கும். அதே மாதிரி 0 வோல்ட். 0க்கும் 255க்கும் இடையில் வந்து நான் கொடுக்குறத பொறுத்து அது வந்து ஸ்பீட் மெப்பாகி வரும். 150 கொடுக்கும். அவனுக்கு பார்க்கலாம் ஒரு ஸ்பீடில் சுற்றுறது. இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட்டுவேன், 180 ஆக்குவேன். அவங்களுக்கு காலையிலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகரிச்சுக்கிறது. நான் வந்து இது 210 ஆக்குவேன். அவங்களுக்கு அவ்வளோ நிற்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பிடிக்கிறது. இதனால் மேக்ஸிமம் ஸ்பீடான 255 கொடுப்போம். அவனுக்கு பார்க்கலாம் அதில் மேக்ஸிமம் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குது. ஓகே, இதே போல் எங்களுக்கு மோட்டர் 2 அடுத்த மோட்டருக்கும் கோட் பண்ணி கொள்ளலாம். இதை நான் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். எங்களுக்கு மோட்டர் 2 எங்களுக்கு இந்த தேவையான ஸ்பீடை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் தேவையான பக்கத்துக்கு சுற்றுறது ஃபார்வர்ட் கிளாக் வைஸாக, பேக்வர்ட் ஆன்டி கிளாக் வைஸான்னு எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, நாங்கள் இந்த வீடியோவில் வந்து மோட்டர் டிரைவை யூஸ் பண்ணி எப்படி 2 மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அடுத்த வீடியோஸில் இது சம்மந்தமாக இன்னும் எப்படி இந்த மோட்டார்ஸை யூஸ் பண்ணி வலது பக்கம் திரும்புறது, இடது பக்கம் திரும்புறது, அது போன்ற விஷயங்களை அடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.